சிவசிவ. திருச்சிற்றம்பலம். அன்னம் அளிப்பதன் பயனின் கால வரையறை என்ன? இக்கேள்விக்குரிய விடையினை சிவதர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் 187, 188 மற்றும் 189 பாடல்களில் அருளியுள்ளார். முதலில் 187வது பாடலை காண்போம். அருத்திய அவிலின் ஏகம் அமலனை முதலோர்க்கு அன்பால் இருத்திடும் சிவலோகத்தில் வருடம் 1000ம் ஏய பொருத்திய அன்பர் தம்மை பொருந்திடில் பருப்பும் நெய்யும் உரைத்த அவ்வருடம் தன்னில் தசகுணம் ஓங்கும் ஆங்கே என்பதாகும். இப்பாடலின் பொருளினை காண்போம். சிவபிரான் சிவ ஆகம நூல் கற்பிக்கும் ஆசிரியன் சிவயோகி சைவத்துறவி ஆகிய நால்வரையும் அன்பினாலே உண்ணும்படி செய்யப்பட்ட சோற்றில் ஒரு சோரே உண்பித்தவரை 1000 ஆண்டுகள் வரை சிவலோகத்தில் வாழ வைக்கும். அந்த சோற்றுடன் பருப்பும் நெய்யும் கலந்து உண்ணச் செய்த அன்பர் சோர் ஒன்றுக்கு முன் சொன்ன 1000 ஆண்டு தொகையில் 10 மடங்குகளாகிய 10000 ஆண்டுகள் வரை சிவலோகத்தில் வாழ்வர். இப்பாடலில் வரும் அவில் என்றால் சோறு என்று பொருள். அவிலின் ஏகம் என்றால் ஒரு சோறு என்று பொருள். பருப்பும் நெய்யும் பொருந்திடில் என்றால் சோற்றுடன் பருப்பும் நெய்யும் என்று பொருள். சாதாரண சோற்றை விட கடைந்த துவரம் பருப்பும் நெய்யும் கலந்த சோறு சுவையாய் இருக்கும். உடலுக்கு நலம் தரும். தசகுணம் என்றால் 10 மடங்கு என்று பொருள். ஏய என்றால் பொருந்த, ஓங்கும் என்றால் வளரும் என்று பொருள். நெய்விரவு கரிசோறு முப்போதும் வேண்டும் என்று திருநாகை காரோணம் பதிகத்தில் நம்பி ஆரூரர் அருளியுள்ளார். நெய்ப்பூசும் ஒன் புழுக்கள் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் என்று திருமயிலாப்பூர் பதிகத்தில் திருஞான சம்பந்த பெருமான் மொழிந்துள்ளார். நெய் பூசும் ஒன் புழுக்கள் என்றால் நெய் கலந்த வெண்மையான சோறு என்று பொருள். அடுத்ததாக 188வது பாடலை காண்போம். பொரித்த நல் கரியும் புல்கில் தச தச குணிதம் போனம் தரித்த சாட்டியமே எண்ணில் சத தச குணமும் சாரும். பரித்த நல் கந்த பத்தம் சத குணமும் பற்றும். இரத்த நல் சாலி அன்னம் நியுதமே எண்ணில் என்றும் என்பதாகும். இப்பாடலின் பொருளை காண்போம். முன் சொன்ன பருப்பும் நெய்யும் கலந்த உணவுடன் பொறிக்கரியும் கலந்து உண்ணச் செய்தால் 10000 ஆண்டுகள் போல் 100 மடங்கான ஆண்டுகள், அதாவது 100000 ஆண்டுகள் வரை உணவளித்தவர் சிவ உலகில் இருப்பார். அவர்களுக்கு 60 நாட்களில் விளையும் குறுவை அரிசி சோற்றுணவு அளித்தால் 10,100,000 ஆண்டுகளும், மனம் பொருந்திய புழுகு சம்பா அரிசி சோற்றுடன் படைத்தால் 1,00,00,000 ஆண்டுகளும், நல்ல செந்நெல் அரிசி சோற்றுணவை படைத்தால் 10,00,00,000 ஆண்டுகளும் உணவு அளித்தவர் சிவ உலகில் வாழ்வர். இதிலிருந்து சாதாரண சோற்றை விட பருப்பும் நெய்யும் கலந்த உணவு சிறந்தது. அதனுடன் புளியில்லாமல் சமைத்த பொறிக்கறி சேர்த்த உணவு சிறந்தது. இதைவிட குறுவை அரிசி சோற்று உணவு சிறந்தது. இதனை விட சம்பா அரிசி சோறு கலந்த உணவு சிறந்தது. எல்லாவற்றையும் விட செந்நெல் அரிசி சோறு மேலானது என்று நாம் அறியலாம். இப்பாடலில் வரும் தசம் என்றால் 10, சதம் என்றால் 100, புல்கில் என்றால் சேர்ந்தால், குனித என்றால் மடங்கு, போனகம் என்றால் உணவு, சதம் என்றால் 10000, நியுதம் என்றால் 10,100,000 மடங்கு, சாட்டியம் என்றால் 60 நாட்கள் நெல் குறுவை, கந்த பத்தம் என்றால் புழுகு சம்பா, சாலி என்றால் செந்நெல் என்று பொருள். அடுத்ததாக 189வது பாடலை காண்போம். சாலியின் விசிட்டம் ராச சாலியால் சமைத்த அன்னம் மேலைய பழத்தின் மிக்க தச குணம் விளைக்கும் மீண்டும் கோழிய பழங்கள் ஏறும் கொழுவிய நெய்யும் கூடில் ஏலவே கரியும் கூடில் ஏற்றம் முன் இசைத்தவாறு ஆம் என்பதாகும்.
இப்பாடலின் பொருளை காண்போம். செந்நெல் அரிசி சோற்றுணவை விட மேலான ராசசாலி சோற்றுணவை அந்த நால்வரும் உண்டால் உண்பித்தவர் மேலும் 10 மடங்கு காலம் சிவ உலகில் இருப்பார். இந்த உணவுகளில் நெய் கலந்திருந்தால் இன்னும் அதிக காலமும், நெய் கலந்த உணவோடு வேறு பல கறிவகைகளையும் பொருத்தமாக அமைத்து அவர்களை உண்ணச் செய்தால் மேலும் பல காலமும் சிவபுரியில் வாழ்வார். இப்பாடலில் வரும் விசிட்டம் என்றால் மேன்மை, அன்னம் என்றால் சோறு, மேலையை என்றால் முன் சொன்ன, கோழியை என்றால் தொடங்கிய, ஏழை என்றால் பொருத்தமாக, ஏற்றம் என்றால் உயர்வு, இசைத்தவாறு என்றால் சொன்னபடி என்று பொருள். கூடில் என்றால் சேர்த்தால் என்று பொருள். திருச்சிற்றம்பலம்.